ஸ்கேன் மிஷின் எம்ஆர் மிஷின் வந்து இப்போ 6.5 crores வருங்க. தாராளமாக 20 years ரன் ஆகும். ஸோ இந்த 20 yearsல நீங்கள் மொத்தமே 65 பேஷண்ட் தான் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா ஒரு பேஷண்ட்டையும் நீங்கள் வந்து 10 லட்சம் வாங்கணும். 650 பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லட்சம் வாங்கணும். அதே இது 65,000 பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபாய் வாங்கினா போதும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் எம்ஆர் ஸ்கேன். மீதி உள்ள 6000 ரூபாய் வந்து ஓவர் ஹெட்ஸ் தான். ஸ்டாஃபோட சேலரி, எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயர் 2000ல் 2005ல் வந்து 8000 ரூபாய் 7000 ரூபான்னு இருக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன். அந்த டயத்தில் ஜிடிபியே நமக்கு கம்மியாக தான் இருந்தது. 8000 ரூபாய் பேசிக்காக ஒரு மந்த்லி சேலரி ஃபார் அ மிடில் இன்கம் பர்சன். ஸோ 8000 ரூபாய்க்கு ஸ்கேனுக்கே கொடுத்துட்டு அப்புறம் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது? இப்போ முதுகு வலின்னு வராங்க. முதுகு வலி அப்படின்னா பேசிக்காக விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லாட்டி டிஸ்க் பல்ஜ் இருக்கலாம். விட்டமின் டி டெஃபிஷியன்சி அப்படின்னா அதுக்கு டேப்லெட் வந்து 5 ரூபாய் விட்டமின் டி டேப்லெட், மல்டி விட்டமின் டேப்லெட். ஆனால் விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து விட்டமின் டி டெஸ்ட் எடுக்கணும், பிளட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்னா 1000 ரூபா. ஸோ 1000 ரூபா பிளட் டெஸ்ட் எடுத்து 5 ரூபா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 5 ரூபா அந்த டெஸ்ட் எடுக்காம 5 ரூபா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா விட்டமின் டி டேப்லெட்ஸ்க்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பேக் பெயின் இருக்குது. பேக் பெயினுக்கு யூஷுவல் ட்ரீட்மெண்ட் வந்து டிஸ்க் பல்ஜுக்கு பிசியோதெரப்பி தான் கொடுப்பாங்க. விச் இஸ் எனிவேர் அட் பிரசன்ட் கூட ஒரு 1000-1500 ஃபார் 2 or 3 சிட்டிங்ஸ் வரும். பட் ஆனால் அந்த பேக் பெயின் டிஸ்க் பல்ஜினால தான் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எம்ஆர் ஸ்கேன் எடுக்கணும். எம்ஆர் ஸ்கேன் 8000 ரூபாய். ஸோ 8000 ரூபாய்க்கு ஸ்கேன் எடுத்து ஒரு டிசீஸை கண்டுபிடிச்சு 1000 ரூபாய்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். 8000 ரூபாய்க்கு ஸ்கேன் எடுத்துட்டு இன்னும் 2 மாசத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது. வீட்டு செலவெல்லாம் பார்க்கணும். ஒரு டிசீஸை டயக்னாஸ் பண்றதுக்கே ரொம்ப செலவாயிடுது. ட்ரீட்மெண்ட் செலவு அதோட கம்மி. ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாமல் போயிருது. ஏன்னா ஸ்கேன் பிரைஸ் கம்மி. இதுதான் எங்களோட கடைசி ப்ராப்ளமாக இருந்தது. இதை எப்படி சால்வ் பண்ணோம்னா ஒரு போல்ட் டெசிஷன் எடுத்தாங்க. எதுக்கு 8000 ரூபாய் நம்ம ஸ்கேனுக்கு சார்ஜ் பண்ணணும்? அதோட காஸ்ட் எதுக்கு அவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். ஆக்சுவலாக ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 2 தான் வேணுங்க. ஒன்று, பேஷண்ட் கையில் வந்து நல்ல இமேஜ் குவாலிட்டியான ஃபிலிம்ஸ் கொடுக்கணும். 3 to 4 ஃபிலிம்ஸ் கொடுப்போம். 300 ரூபாய் இப்போ உள்ள ப்ரைஸ். பேஷண்ட்டுக்கு நல்ல ரேடியாலஜிஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கணும். எம்ஆர் ரிப்போர்ட் வந்து 600 to 700 ரூபாய் ஈச் ரேடியாலஜிஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் தான் ஆக்சுவல் காஸ்ட் ஃபார் எம்ஆர் ஸ்கேன். மீதி உள்ள 6000 ரூபாய் வந்து ஓவர் ஹெட்ஸ் தான். ஸ்டாஃபோட சேலரி, எலக்ட்ரிசிட்டி, ரெண்ட் எல்லாமே ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வந்து பெட்டராக லெவரேஜ் பண்ணணும். எப்படி லெவரேஜ் பண்ணுறது? இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 200 ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம் 8000 ரூபான்னு வச்சுக்கிட்டு. இதே இது ஒரு 600 ஸ்கேன் பண்ண முடியுமா? பிரைஸ் அப்படியே ஹாஃப் ஆக்குனா 600 ஸ்கேன் பண்ண முடியுமா? 2016ல் தைரியமாக வந்து 8000 ருபீஸ்ங்கிற ரேட்டை 2500 அப்படின்னு ஆக்சுவலாக ஹாஃபாக இல்லை 60% குறைச்சிட்டாங்க. குறைச்ச வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு. நாங்கள் 200 ஸ்கேன்ஸ் per month பண்ணிட்டு இருந்த இடத்துல 600-700 ஸ்கேன்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு பேக் பெயின் இருந்தது. அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு எம்ஆர்ஐ எடுக்கணும். பட் எடுக்கிறதுக்கு பேஷண்ட்ஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு மிடில் இன்கம் பேஷண்ட்ஸ்க்கு நிறைய மணி இல்லை. ஸோ இந்த புது செக்மெண்ட்டே எங்களுக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது 8000 ரூபாய் ஸ்கேன் காஸ்ட் ஹையாக இருக்கிறனால ஸ்பெண்ட் பண்ண முடியல. அந்த செக்மெண்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணோம். அந்த செக்மெண்ட் இஸ் மிடில் இன்கம் செக்மெண்ட் விச் இஸ் அரௌண்ட் 70-80% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன். ஸோ அந்த பாப்புலேஷன் எங்களுக்கு வால்யூம் கொடுத்தாங்க. எங்களால் இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை பெட்டராக அவங்களுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சது. ஃபிக்ஸ் காஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறோம்னா ஒரு ஸ்கேன் மிஷின் எம்ஆர் மிஷின் வந்து இப்போ 6.5 crores வருங்க. 6.5 crores ஸ்கேன் மிஷின் தாராளமாக 20 years ரன் ஆகும். 20 yearsல நீங்கள் மொத்தமே 65 பேஷண்ட் தான் ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா ஒரு பேஷண்ட்டையும் நீங்கள் வந்து 10 லட்சம் வாங்கணும். 650 பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லட்சம் வாங்கணும். அதே இது 65,000 பேஷண்ட்டை ஸ்கேன் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபாய் வாங்கினா போதும். அவ்வளோதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆவரேஜிங். இந்த கணக்கு தான் அப்பா அப்படியே ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப்ல எழுதி வச்சுட்டு போட்டது. அந்த ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அட் ப்ரெசென்ட் நாங்கள் லண்டன் எக்கனாமிக் ஃபோரம்லேயும் லாஸ்ட் டைம் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். வேர்ல்டுலேயே லோவஸ்ட் ப்ரைஸ் ஃபார் எம்ஆர் ஸ்கேன் டிரான்ஸ்பரண்டாக பப்ளிக்கு கொடுக்கறது ஆர்டி ஸ்கேன்ஸ் தான், விச் இஸ் ஜஸ்ட் 2500 rupees.